திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகம். கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை வைத்ததாக பேட்டி. மார்க்சிஸ்ட் கட்சியை தொடர்ந்து மதிமுகவுடன் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தை. வெற்றி வாய்ப்புள்ள 6 தொகுதிகளை அடையாளம் கண்ட நிலையில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஆசிரியர் போட்டித் தேர்வுகளில் கட்டாய தமிழ் தகுதி தேர்விலிருந்து சிறுபான்மையினருக்கு விலக்கு. விதிகளில் திருத்தம் செய்து அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சிலைகள், கொடிமரங்கள் திருட்டு. கோயில் நிர்வாக அதிகாரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் பரபரப்பு புகார். நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்படுவதாக ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. என்ஐஏ சோதனையை தொடர்ந்து கைது நடவடிக்கை இருக்கும் என்றும் சூசகம். திருப்பூர் தென்னம்பாளையம் உழவர் சந்தை விவசாயிகள் சாலையில் காய்கறிகளை கொட்டி போராட்டம். சந்தைக்கு அருகே சாலையோர வியாபாரிகள் கடை அமைத்து இடையூறு செய்வதாக புகார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையின் தொடர் அத்துமீறலால் தமிழ்நாடு மீனவர்கள் அதிர்ச்சி. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி பிரம்மாண்ட பேரணி. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உத்தரப்பிரதேசத்தில் அரசு சார்பில் 568 ஜோடிகளுக்கு நடத்தி வைக்கப்பட்ட திருமணத்தில் மோசடி. அரசின் நிதி உதவியை பெற திருமணத்தை காண வந்தவர்களையும் மணமகன்களாக மாற்றியது அம்பலம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் பனிப்பொழிவு. ஸ்ரீநகரில் கொட்டும் பனிப்பொழிவால் இயல்பு வாழ்க்கை முடக்கம். தலைநகர் டெல்லியில் பனிமூட்டத்தால் விமான சேவைகள் பாதிப்பு. வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு புறப்பட வேண்டிய விமானங்கள் தாமதம். ஜார்க்கண்டில் சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு நாளை பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஹேமந்த் சோரனும் வாக்களிக்க ராஞ்சி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீருடையில் பள்ளிக்கு சென்ற முன்னாள் மாணவர். கோவையில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.